முதலமைச்சர் விஜய் 3 வாரத்துக்குள்ள பதிலளிக்க சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கு ஒரு வார்னிங் நோட்டீஸ அனுப்பியிருக்காங்க. இந்த வார்னிங் நோட்டீஸுக்கு 3 வாரத்துக்குள்ள முதலமைச்சர் விஜய் பதிலளிக்கலைன்னா அவரோட எம்எல்ஏ சீட்டு காலியாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. எப்படி சட்டசபையில உதயநிதியை கிண்டல் பண்ற மாதிரி அப்பாவை காணோன்னு சொல்லி கிண்டல் பண்ணாரோ அந்த மாதிரி திருப்பி உதயநிதி எங்க சிஎம் காணோன்னு தாவேகாவினரை பார்த்து கிண்டல் பண்ற அளவுக்கு விஜயோட நிலைமை போயிரும்னு திமுகவினர் பலரும் இப்போ முதலமைச்சர் விஜய விமர்சனம் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி என்ன வழக்குல முதலமைச்சர் விஜய் சிக்கியிருக்காரு? இந்த சென்னை கோர்ட்டு 3 வாரத்துக்குள்ள விஜய்க்கு மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையமும் பதிலளிக்கணும்னு சொல்லி நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருக்காங்க. அந்த நோட்டீஸ்ல அப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த கேஸ் மட்டும் இல்லாம இன்னும் எத்தனை கேஸ்ல முதலமைச்சர் விஜய் அவர்கள் சிக்கியிருக்காரு? இந்த கேள்விக்கான விடையை இந்த வீடியோல பார்த்துடலாம். வெல்கம் டு த நியூஸ் பிளிக்ஸ் ரிப்போர்ட். நான் சிலம்பு செல்வி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். சென்னை உயர்நீதிமன்றத்துல தேர்தலோட முடிவுகளுக்கு அப்புறமா முதலமைச்சர் விஜய் மேல வழக்கு ஒன்று தொடரப்பட்டது. அந்த வழக்கின் காரணமா இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு வார்னிங் நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருக்காங்க. அப்படி அந்த நோட்டீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அதாவது முதலமைச்சர் விஜய் இப்போ இருக்கிறாரே அவரு திருச்சி கிழக்கு, பெரம்பூர்னு 2 தொகுதிகளில் போட்டியிட்டாரு. அதுல 2த்துலயுமே வெற்றி பெற்றாரு. ஆனா திருச்சி கிழக்கு நான் ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி கிழக்கு ரிசைன் பண்ணிட்டாரு. இப்போ பெரம்பூர்ல மட்டும் எம்எல்ஏவா இருக்காரு. ஆனா இவரு இந்த பெரம்பூர் திருச்சி கிழக்குல போட்டியிடும் போது வேட்பு மனு தாக்கல் பண்ணிருப்பார்ல, அந்த வேட்பு மனு தாக்கல்ல இவரோட சில பர்சனல் டீட்டெயில்ஸ் முன்னுக்கு பின் முரணா இருந்ததாகவும் இவரோட சொத்துக்களை மறைச்சு ஃபேக்கான டீட்டெயில்ஸை கொடுத்திருக்காருன்னு சொல்லி திமுகவை சேர்ந்த பெரம்பூர் வேட்பாளரான ராஜா அவர்களும் அதே சமயம் சில வாக்காளர்கள், அதாவது ஓட்டு போட்டவங்களும் சேர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல கேஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. இந்த கேஸை உடனடியா விசாரிக்கணும், அது மட்டும் இல்லாம விஜயோட வெற்றி செல்லாது, எம்எல்ஏ வெற்றி செல்லாதுன்னு சொல்லி தகுதி நீக்கம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கேஸை போட்டிருந்தாங்க. இந்த கேஸை இப்ப எடுத்து விசாரிச்சிருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றம் 3 வாரத்துக்குள்ள சம்பந்தப்பட்ட தேர்தல் ஆணையமும் முதலமைச்சர் விஜயும் பதிலளிச்சே ஆகணும் அப்படின்னு நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருக்காங்க. இந்த நோட்டீஸுக்கு பின்னாடி, அதாவது முதலமைச்சர் விஜய்க்கு இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்களே, இதுக்குமே திமுக சதிதான் காரணம்னு தாவேகாவினர் நினைச்சிட்டு இருந்தா திமுக சதிதான் உண்மையான காரணமா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. அதன்படி பார்த்தா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி எந்த ஒரு தேர்தல் வழக்குமே 6 மாசத்துக்குள்ள முடிச்சு வைக்க வேணுங்கிறது நீதிமன்றத்தோட ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் படிதான் இப்போ நீதிபதி முதலமைச்சர் விஜய் உட்பட ஆதவ் அர்ஜுனாவுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாம திமுகவை சேர்ந்த ஏவாவேலுக்குமே நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. அப்ப இதுல இருந்து எங்க திமுக சதி பண்ணுச்சுன்னு இனிமேலும் தாவேகாவினர் சொல்ல முடியும்? அதையும் மீறி சொல்றாங்கன்னா அவங்க அறியாமையில பேசுறாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். சோ ஆக மொத்தத்துல பார்த்தா இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இந்த நோட்டீஸ சென்னை உயர்நீதிமன்றம் அனுப்பியிருக்கு. இதுக்கு முதலமைச்சரா இருக்கக்கூடிய விஜய் 3 வாரத்துல, அதாவது உயர்நீதிமன்றம் விதிச்சிருக்கக்கூடிய அந்த 3 வார காலக்கெடுக்குள்ள தெளிவான டீட்டெயிலான பதில அளிக்கல அப்படின்னா அவரோட எம்எல்ஏ பதவி காலியாகிறது கூட வாய்ப்பு இருக்கு. எப்படி சட்டசபையில முன்னாள் முதலமைச்சர் ஒரு மூத்த அரசியல்வாதி அப்படின்னு கூட பார்க்காம எங்கப்பா அப்பாவை காணோம் அப்படின்னு உதயநிதிய புண்படுத்துற மாதிரியோ திமுகவினரை புண்படுத்துற மாதிரியோ சட்டசபையில குட்டி கதைன்னு சொல்லி ஒரு கதை விட்டாரோ, அந்த மாதிரி இவரோட வெற்றி செல்லாது, அதாவது முதலமைச்சர் விஜய் இந்த 3 வாரத்துக்குள்ள சரியான பதில அளிக்கல, ஒருவேளை தேர்தல் ஆணையம் ஆமா முதலமைச்சர் விஜயா இருக்கக்கூடியவர் தன்னோட வேட்பாளர் பட்டியல்ல சொத்து விவரங்களை மறைச்சிருக்காரு, அதே மாதிரி முன்னுக்கு பின் முரணான தகவல்களை கொடுத்திருக்காரு அப்படின்னு அவங்க
சைட்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் சென்னை கோர்ட்டுக்கு வந்துச்சு. அது உண்மையா இருக்கிற பட்சத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் முதலமைச்சர் விஜயோட எம்எல்ஏ வெற்றிய ரத்து பண்ணாங்க அப்படின்னா, உதயநிதியா இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியா இருக்கக்கூடியவர் சட்டசபைக்குள்ள போய் என்னப்பா உங்க முதல்வரை காணோம் அப்படின்னு சொல்லி தாவேகாவினரை ரோஸ்ட் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி திமுகவை சேர்ந்தவங்க இப்பவே அதுக்கு பக்காவா ரெடி ஆயிட்டாங்கன்னு திமுக கட்சியினரே அதை பத்தி சோசியல் மீடியால பேசி போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ ஆக மொத்தத்துல முதலமைச்சர் விஜய் கண்டிப்பா இந்த வழக்குல 3 வாரத்துக்குள்ள பதில் அளிக்கணும். அவர் மட்டும் இல்லாம திமுகவை சேர்ந்த ஏவா வேலு, அமைச்சர் ஆதவர்ஜுனாவும் பதில் அளிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸா இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் சரி இந்த ஒரு கேஸ் மட்டும் தான் முதலமைச்சர் விஜய் மேல இருக்கான்னு பார்த்தா இன்னும் எக்கச்சக்கமான கேஸுகள் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத டீட்டெயிலா நம்ம பார்த்திடலாம். சரியா 2015ஆம் ஆண்டு வருமான வரித்துறையினர் மேற்கொண்ட சோதனையின் போது மறைக்கப்பட்ட வருமானம் மற்றும் ரொக்க பரிவர்த்தனை தொடர்பான விவகாரத்துல விஜய் மீது உரிய விசாரணை நடத்தணும்னு சென்னை ஹைகோர்ட்ல கேஸ் ஒன்னு போட்டிருந்தாங்க. இது 2வது கேஸா. 3வது கேஸ் டிவிகே மாநாட நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த டிவிகே மாநாடுல தொண்டர் ஒருத்தர பவுன்சர்கள் தூக்கி போடுற ஒரு விஷுவல் பயங்கரமா வைரல் ஆச்சு. இப்ப கூட இன்டர்நெட்ல கிடைக்கும். அதாவது விஜய் கிட்ட நெருங்கி வந்து அண்ணங்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கலான்னு வந்த பையனை பிடிச்சு, அதாவது தாவேகா தொண்டரை பிடிச்சு தூக்கி விசிறினாங்க. அவருக்கு அடிப்படல. ஆனா அது பல சேனல்களையும் ஒளிபரப்பப்பட்டு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. ஸோ இதனால விஜய் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் மேல சென்னை ஹைகோர்ட்ல கேஸ் ஒன்று பதியப்பட்டிருக்கு. இது விஜய் மேல இருக்கக்கூடிய 2வது கேஸ். இந்த கேஸ்ல 3 வழக்குகள்ல அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அடுத்து இருக்கக்கூடிய கேஸ் என்னன்னா 2012ல இங்கிலாந்துல இருந்து சுமார் 4.5 to 8 கோடி ரூபாய் வரைக்கும் விலை மதிப்புள்ள ரோல்ஸ் ராய்ஸ் அப்படிங்கிற ஒரு காரை வாங்கியிருக்காரு. ஆனா இங்கிலாந்துல இருந்து இந்தியாவுக்கு வாங்கும்போது அதுக்கு நுழைவு வரி அப்படின்னு ஒண்ணு கட்டணும். அந்த நுழைவு வரியை இப்போ முதலமைச்சரா இருக்கிற அப்போ நடிகரா இருந்த விஜய் கட்டல. இதனால சென்னை ஹைகோர்ட்ல கேஸ் ஒன்னு போட்டிருந்தாங்க. இந்த கேஸை எடுத்து விசாரிச்ச சென்னை உயர்நீதிமன்றம் 1 லட்சம் ரூபாய் முதலமைச்சர் விஜய்க்கு அபராதம் விதிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ் தொடர்பா நீதிபதி ஒருவர் என்ன கருத்து தெரியுமாங்க தெரிவிச்சிருந்தாரு. அதுதாங்க பயங்கர அல்டிமேட். அந்த வாசகம் இப்போ பொருந்துற மாதிரி கூட இருக்கு. அப்படி அந்த நீதிபதி என்ன தெரியுமாங்க சொல்லியிருந்தாரு, சமூக நீதி புரட்சின்லாம் தன்னோட படங்கள்ல பலர் பேசுறாங்க. ஆனா அந்த புரட்சியையும் அந்த சமூக நீதியையும் நேர்மையையும் தன்னோட சொந்த வாழ்க்கையில காட்டுறதில்ல. வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ண ஒரு காருக்கு கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குற ஒருத்தர் ஏன் டாக்ஸ் கட்டாம இருக்காரு, இதுல என்ன போச்சு, ஏன் டாக்ஸ் இன்னும் கட்டல அப்படின்னு சொல்லி ரியல் ஹீரோஸா இருங்க, சினிமால இருக்கிற மாதிரி ரீல்ஸ் ஹீரோஸா இருக்காதீங்க, ரியல் ஹீரோவா இருங்க அப்படின்னு சொல்லி அப்பவே நீதிபதியா இருக்கக்கூடியவங்க இப்போ முதலமைச்சரா இருக்கிற அப்போ நடிகரா இருக்கிற விஜய விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாங்க. இந்த கேஸ் இப்போ தள்ளுபடி ஆயிருச்சு. ஸோ இது மட்டும் இல்லாம இன்னும் புலி படத்துக்கு இவர் கருப்பு பணம் வாங்கினாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு கூட இருந்துச்சு. இதுவுமே ஒரு கேஸா பதியப்பட்டது அப்படின்னு கூட சொல்லப்பட்டுச்சு. இது மட்டும் இல்லாம கடைசியா இப்போ கரூர் சம்பவம். கரூர்ல அப்போ தாவேகா தலைவரா இருந்த விஜய் பிரச்சாரத்துக்கு போகும்போது அந்த பிரச்சார கூட்டத்தோட நெரிசல்ல சிக்கி 41 பேர் பரிதாபமா உயிரிழந்தாங்க. இது சிபிஐ விசாரணைக்கு செல்லப்பட்டிருக்கு. இதுல விஜய் ஒரு குற்றவாளியா கருதப்படலைன்னு சொல்லப்பட்டாலுமே அவருமே சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்காரு. அவர் மட்டும் இல்லாம அமைச்சர் ஆதவர்ஜுனா, புசி ஆனந்த் உட்பட பல அமைச்சர்களும் மாவட்ட நிர்வாகிகளும் போயிட்டு வந்துகிட்டு தான் இருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சோ ஆக மொத்தத்துல முதலமைச்சர் விஜயா இருக்கிறவர் மேல இவ்வளோ வழக்குகள் இருக்குன்னு திமுகவினர் இப்போ முதலமைச்சர் விஜயா விமர்சனம் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் கூடுதலா நான் தூய சக்தி, நான் ரொம்ப தூய்மையான சக்தி, என் மேல எந்த வழக்கும் கிடையாது, என் மேல எந்த தப்பும் கிடையாது, நல்லவங்களோட காலம் பிறந்துருச்சு, பொற்காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் விஜய் மேலேயே இவ்வளோ வழக்கு குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படின்னா அவரோட கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்கள் மேலேயும், ஒவ்வொரு எம்எல்ஏக்கள் மேலேயும், ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகள் மேலேயும் இன்னும் எத்தனை குற்ற வழக்குகளோ அல்லது இந்த மாதிரியான முறைகேடான வழக்குகள் இருக்கும்
நடக்குமோ அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதலமைச்சர் விஜயோட எம்எல்ஏ சீட்டு செல்லாது, அவரோட வெற்றியை ரத்துபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு ஒண்ணு தொடரப்பட்டிருக்குல்ல, இதுக்கு ஒருவேளை தேர்தல் ஆணையம் ஆமா முதலமைச்சர் விஜய் தன்னோட வேட்பாளருக்கான மனுக்கள்ல முறைகேடு பண்ணியிருக்காரு அப்படின்னு தேர்தல் ஆணையம் ஒருவேளை சொன்னா முதலமைச்சர் விஜயோட எம்எல்ஏ சீட்டு ரத்தாகுமா இல்லையா? இது எந்த நிலைமையில போய் முடியும்? மறக்காம உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க.